கொண்டார். பாலகனாய் இருந்தவர் பனைமரம் போல் உருவம் கொண்டு தொட்டில விட்டு இறங்கினாரு. சரி, என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்ம ராட்சுதையாள் மகனாகப்பட்ட மூர்த்தி மாட சுவாமி அழைத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போனோம்னு சொன்னா, சரி போன முடியுமா ஐயா? முடியாது. உங்களை மாதிரி பட்டு சேலை கட்டி போக முடியுமா? போக முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா பட்டு சேலை கட்டி போகணும். ஆமா. வயக்காட்டுக்கு வேலைக்கு போனா சரி. ஆமா சரி. எப்படி? ஒரு நைட்டியும் போட்டு கொண்டையும் போட்டு ஒரு துண்டையும் இப்படி போட்டு கொண்டையும் போட்டு ஒரு சீப்பையும் இப்படி அரை வரையும் வச்சுட்டு வரோம். கணக்கு போட நேரம் வேண்டாம். ஆனா இவங்க அண்ணி ஓடுதா பாவம் எடுத்து வச்சுட்டு போயிருவோம். அதை எட்டு பார்த்துருவா. சரி, சீப்பை சீப்பை எப்படி கொண்டு போய் வீடு தண்ணி தூக்கிட்டு ஓடலாம். அப்பா நான் தான் நச்சுருவா அவளுக்கு பயப்பட மாட்டேன்ப்பா. அவன் வீட்டு வேலைக்காரனே தான் பயப்படலாம். ஏன்னா எனக்கு வந்தால் முடி போட்டா முடிச்சுக்கோம். அது போட்டு கட்ட முடியாதுதான். ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரி தகுந்தபடி போனோம். எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணும், அந்தந்த இடத்துக்கு அப்படி எப்படி போனா அந்தந்த இடத்துல உள்ள மரியாதை அப்படி எப்படி கிடைக்கும். அப்ப சுடுகாட்டுக்கு போனோம்னா சொல்லக்கூடாதுப்பா. என் மகனாகப்பட்ட மூர்த்தி மாட சுவாமியே, என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா சுடுகாட்டுக்கு போக வேணும் என்று சொல்லி பிள்ளை எப்படி அலங்காரம் செய்கிறா தெரியுமா? ஆமா, அவ கச்சை நல்ல மறிந்து கட்டி கலந்த குஞ்சலிலே